ஹலோ மக்களே! சூப்பரான ரசத்த குடிச்சு இந்தா என்ஜாய் பண்ணுங்கங்க. கொரோனாவுக்கே சவால் விட்டுதுங்க நம்ம ரசம். இந்தாங்க சூப்பரா குடிச்சிட்டு, இனி இருமல், சளி எதுவுமே கிடையாதுங்க. இத குடிங்க, எல்லா நோயும் தீந்துருங்க. வாங்க, நம்ம இப்போ ரசம் பண்ணிருவோம். ஹாய், ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரசம் செஞ்சிடலாங்க. அது என்ன ரசம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க, இவ்வளவு சிம்பிளாவா செய்ய போறீங்க அப்படின்ட்டு. சிம்பிளா தாங்க, ஆனா சூப்பருங்க. அதாங்க கல்யாண ரசம் செய்ய போறேங்க. என்ன கல்யாண ரசம், ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமாங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கல்யாணம் அப்படின்னாலே பெண்கள் வந்துட்டு அறிவாளியா, புத்திசாலியா, படிச்சவங்களா, இந்த குடும்பத்தை நல்லபடியா கட்டு காப்பாத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாதுங்க. எடுத்த எடுப்புல கிராமப்புறங்கள்ல எல்லாம் இப்பவும் அப்படி இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கங்க சில ஊர்கள்ல, சின்ன சின்ன கிராமங்கள்ல இப்பவும் எப்படின்னா பெண்ணுக்கு முதல்ல சமையல் பண்ண தெரியுமா அப்படின்னு தாங்க கேள்வி. சமையல் பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு ரசம் கூடயுமா வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கங்க. எதுக்குங்க நமக்கு அந்த வம்பு? பேசாம நம்ம ரசம் வைக்க கத்துக்கிட வேண்டியதான். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சொல்றேன், ரசம் வைக்க கத்துக்கோங்க. சிம்பிளான அடிபொலியான கல்யாண வீட்டுல வந்துட்டு ரசம் வந்துட்டு எப்படி செய்வாங்க. அதனால நீங்க கல்யாண ரசத்துக்கு பேரு நீங்க இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா இந்த ரசத்தை செய்யுங்க. உங்களுக்கு டும் டும் தான். வாங்க அந்த ரசத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்ருவோம். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு நம்ம போட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நல்ல மணம் வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு அதுவும் பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கட்டும். நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, நல்லா அந்த மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாம் தட்டுறது, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா, கல், இந்த கல்லில் வந்துட்டு இதை போட்டுடலாம். இதை போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட கல் இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து கொஞ்சமாக பொடிச்சு கொஞ்சம் தரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லைனா கூட நீங்கள் சாதாரண பாத்திரம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். சூடாயிருச்சு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், வெந்தயம் ஒரு 6-7 வெந்தயம், இப்படி நம்பர் தான், ஒன்று ஒன்றா எண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 7 வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 7 வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அது பொரியட்டும். இப்போ வத்தல், காஞ்ச வத்தல், உருண்டை வத்தல் என்கிட்ட இருந்தது. உருண்டை வத்தல் ஒரு 4 வத்தல் நம்ம போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுருங்க, இல்லைன்னா வெந்தயம் வந்து கருக வாய்ப்பு இருக்குது. கருகக்கூடாது, கசந்துரும், நம்ம ரசம் கசந்துரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த வத்தலும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அந்த கலர் கூட மாறிடுச்சு பாருங்க வத்தலுக்கு. இப்போ பூண்டு ஒரு 10 பூண்டு, நான் மேலே இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு அதை அப்படியே நச்சு வச்சிருக்கிறேன். 10 பூண்டு அதே மாதிரி நச்சிருங்க. நீங்களும் நச்சு போட்டுருங்க. அது வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, லேசாக தான் ரோஸ்ட் ஆகணும். அந்த நல்ல அதோட மனம் வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் நம்ம ஃபுல்லாட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின உடனே நம்ம காயப்பொடிங்க, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக காயப்பொடி, நம்ம ரசத்தோட ராஜா காயப்பொடி, அவரை போட்டுடலாம். போட்டுட்டு அடியில் பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரசம் வைக்கும்போது இந்த பக்கத்துலேயே இருந்துக்கோங்க, அங்கிட்டு இங்கிட்டு போயிடாதீங்க. தீஞ்சிச்சு, ஏதாவது ஒரு பொருள் தீஞ்சிச்சுன்னா கூட ரசத்தோட டேஸ்ட் போயிடும். இப்போ தக்காளி 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. நீங்கள் இப்படி கட் பண்ணி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு கூட நீங்கள் தக்காளி வந்து போட்டுக்கலாம்.
கல்யாண வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இப்படி முழுசா போடுவாங்கங்க. அதனால நான் முழுசா போட்டிருக்கேன். இனி இப்போ நம்ம அது இந்த தக்காளி வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகட்டும். ரொம்ப கொல கொலன்னு வேக வைக்கக்கூடாது தக்காளி. நல்லா வதங்கணும். ஆனா ரொம்ப கொல கொலன்னு ஆயிறக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே நம்ம விட்டுறலாம். இப்போ நான் வந்துட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுவும் போட்டுட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ புளி வந்துட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஆனால் நான் கடைசியில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அதை பார்த்துட்டு எவ்வளோ புளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் புளி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இவ்வளோதான் தேவைப்பட்டது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புளி வந்துட்டு கொதிக்க விடணும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சரிதான். ஆனால் இந்த புளி தண்ணி நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் இந்த புளி வந்து ஊற போட்டிருந்தேன். அந்த 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் நான் இப்போ ஊற்றிருக்கிறேன். இந்த புளியோட பச்சை வாசம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புளி வந்து கொதிக்கணும். அதனால் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அந்த புளியோட பச்சை வாசம் போய் நம்ம டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி. இப்போ நல்லா வெந்து இங்கே பாருங்கள், நான் நல்லா மசிச்சு இப்படி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1.5 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிடலாம். பருப்பு தண்ணி, துவரம் பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா, எல்லா விட்டாமின்ஸும் சேர்ந்துருச்சுங்க நம்ம ரசத்துக்கு. ஒரு அடிப்பொலியான ரசம். நீங்கள் குடிச்சு பாருங்கள், மயங்கிருவீங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இனி நம்ம ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இனி சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் நுர வர ஆரம்பித்த உடனே நம்ம விட்டுறலாம். அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சிடணும், இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். நுர வர ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மிளகு ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் நான் போடுறேன். நம்ம பொடிச்சு வச்சது, நல்லா வறுத்து பொடிச்சு வச்சோம். அதனால பாருங்கள், நம்ம ஹீரோ மிளகு அப்படி கமகமகமகன்ட்டு வாசம் மூக்க நுழைக்குது கேட்டீங்களா. இனி பாருங்கள், மல்லி இலை, கருவேப்பிலை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அளவு கிடையாது, நம்ம விருப்பம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு மூடியை வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த மிளகு ஜீரகத்தோட மனம் வெளியில் போயிடக்கூடாது. மெயினாக வந்து மிளகு ஜீரகம் தான் ரசத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு ஃபுல்லாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். நான் முதல்ல சொன்னேன்ல புளி நான் ஏன் கம்மியாக போட்டிருக்கேன்ட்டு. இப்போ அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் ஊற்றிக்கிடலாம். இங்கே பாருங்க மக்களே, சூப்பரான அடிபொலியான நமது கல்யாண ரசம் ரெடி. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான், சூப்பர். ஹலோ மக்களே, இங்க பாருங்க, இந்த சூப்பரான கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்ல குளுன்னு இருக்கு கிளைமேட். நல்ல குளிருது பார்த்துக்கோங்க. இங்க நிற்கிறது கிளைமேட் நல்லா இருக்குதா. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல இங்க பாருங்க சூடு ரசம். அந்த பெரிய சட்டியோட தூக்கிட்டு வந்தா கை பொத்துரும். எனக்கு வந்துட்டு நல்ல இப்படி கையில ஊற்றி இப்படி குடிக்கிறதான் பிடிக்கும். ஆனா இப்போ கை வந்து பேஜாராயிடும். அதனால வேண்டாம். கண்டிப்பா நீங்க வீட்டுல இந்த கல்யாண ரசம் செஞ்சு பாருங்க. சீக்கிரமா கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைங்க எனக்கு. சரி, இப்போ பாருங்க, நம்ம ரசத்தை குடிப்போம். ஆஹா, நல்ல மருத்துவ குணம் நிறைந்த கல்யாண ரசம் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் அடிச்சிருங்க. மறந்துடாதீங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.